translating both into English and Tamil. So it's your convenience, Prabhu. Your Tamil is very sweet, so you can translate, nothing wrong. Okay, with your permission. Hare Krishna, dear devotees. Welcome all to this Sunday morning Bhagavatam program. Today we have our most special guest, His Grace Jagat Sakshi Prabhu. In the last couple of sessions where we were so fortunate for Chennai devotees to have his association. All the Chennai devotees were so much enthusiastic, so much thrilled that all of them were like asking when we will get again another session, when we will get another session. So thank you very much for joining on this special this month, being very specific Margari month. So thank you very much, Prabhu, for joining us and giving us your association and blessings. Hare Krishna. So அடுத்தரு ஜெகத் சாக்ஷி பிரபு அவர்கள் மீண்டும் இன்றைக்கு சென்னை பக்தர்களுக்கு உபன்யாசம் கொடுக்க இருக்கிறார். ஜெகத் சாக்ஷி பிரபு அவருக்கு அறிமுகம் தேவையில்லை சென்னை பக்தர்கள் கிட்ட. அவர் கடந்த சில முறை சென்னை பக்தர்களுக்கு உபன்யாசம் கொடுத்த போது அதை கேட்டு நிறைய பக்தர்கள் ஊக்கம் உற்சாகம் அடைந்து மீண்டும் ஜெகத் சாக்ஷி பிரபு அவர்களின் உபன்யாசம் எப்ப தொடங்கும் அப்படின்னு கேட்டார்கள். ஜெகத் சாக்ஷி பிரபு அவருடைய உபன்யாசம் பிரபலமானது. அவர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் முனைவர் பட்டம், டாக்டரேட் பட்டமும் வந்து பெற்றிருக்கிறார். அதனால அவர் இன்றைக்கு சென்னை பக்தர்கள் மத்தியில அவர் சொற்பொழிவு கொடுப்பதுல நாம மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அவரை வரவேற்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் சைவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. Hare Krishna. My humble obeisances to all the senior Vaishnavas in this assembly. ஹரே கிருஷ்ணா. இந்த சத்சங்க பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். There are many senior Vaishnavas here, and it is always a very nice experience to have association of senior devotees. ஹரே கிருஷ்ணா. இங்க குறிப்பாக மூத்த பக்தர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கின்றனர். அதனால மூத்த பக்தர்களுடைய சங்கம் எல்லாம் நாம பெற்றுக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். So today we are going to discuss a very, very light topic, very easy to practice, and which we would have heard so many times already. அதனால இன்றைக்கு நாம தலைப்பு மென்மையான தலைப்பு, ரொம்ப சுலபமாக பயிற்சி செய்யக்கூடியது. நாம இந்த விஷயத்தை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறோம். So Sri Chaitanya Mahaprabhu, as we all know, spoke only 8 verses in his entire lifetime. சைத்தன்ய மகாபிரபு தனது வாழ்க்கை முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் அவர் இந்த 8 பாடல்கள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய இந்த சிக்ஷாஷ்டகத்தை தான் வந்து சொல்லி இருக்கிறார். Even though his followers, Goswamis, have written hundreds of books. அவரை பின்தொடர்பவர்களாகிய கோஸ்வாமிகள் எல்லாம் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி இருக்கின்றனர். But Chaitanya Mahaprabhu only spoke these 8 verses, and the 3rd verse is like an ornament of the 8th verse. அதனால வந்து இங்க சைத்தன்ய மகாபிரபு இங்க குறிப்பாக வந்து இந்த 8 ஸ்லோகங்கள் அடக்கி இருக்கிறது தான் வந்து எழுதி இருக்கிறார். அதுலயும் குறிப்பாக இந்த 3வது ஸ்லோகம் என்பது ஆபரணமாக இந்த 8 ஸ்லோகங்களுக்கும் கருதப்படுகிறது. So His Holiness Satsvarupa Maharaj once said, "Let us write this shloka and wear it around our neck all the time, and life will become very successful."
தவத்திரு சத்ஸ்வரூப் மகாராஜ் அவர்கள் வந்து கூறியிருக்கிறார். இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி எழுதி இந்த ஸ்லோகத்தை நாம வந்து கழுத்துல வந்து மாலையாக எப்பொழுதும் அணிந்திருக்க வேண்டும் என குறிப்பிடுகிறார். So Trinadapi Sunichena Taroreva Sahishnuna Amanina Manadena Kirtaniya Sadahari. More humble than a blade of grass, tolerant than a tree, respect everyone and don't expect any respect in return, and in that mode chant Hare Krishna. So அவர் அதாவது இந்த 3வது ஸ்லோகம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? திருநாதப்பி சுனிச்சேனா தரோரப்பி சகிஷ்ணுனா அமானீன மானதேனா கீர்த்தனைய சதாஹரி. புல்லை விட தாழ்வாகவும் மரத்தை விட பொறுமையாகவும் மற்றவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து மரியாதையை எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. Sometimes in park we see people sit on the grass meadow and discussions and talks will be going on, sometimes very hot and disturbed talks, and we can see people plucking all the grass, and they're throwing, and while they're talking they keep plucking the grass. நம்ம பொதுவா வந்து பார்த்திருக்கிறோம், இந்த தோட்டத்துல எல்லாம் வந்து வனத்துல என்ன செய்வார்கள்னா அமர்ந்து கொண்டு அந்த தரையில் புல் மீது அமர்ந்திருக்கும் பொழுது சூடான செய்திகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பார். அது மட்டும் இல்லாம தொந்தரவுக்கு உண்டான செய்தி அதெல்லாம் பேசிக்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய புல்லை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு அவர்கள் எரிவதை காண்கிறோம். So they are disturbed and they keep plucking the grass. So, but the grass doesn't oppose. So in the same way, we have to remain very humble and tolerant in many situations in life. அப்பா அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த புல்லை எல்லாம் வந்து பிடுங்கி வெளியே வீசுகின்றனர். ஆனா அந்த புல் வந்து எந்தவித எதிர்ப்பையும் வந்து தெரிவிப்பதில்லை. அதே போன்று நாம் பணிவுடன் சகிப்புத்தன்மை கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் இதை வெளிப்படுத்த வேண்டும். Sometimes in Vaishnava relationship, there is no room for right and wrong. நம்ம வைஷ்ணவ உறவு முறையில சரி தவறு என்பதற்கு இடமில்லை. We cannot argue, I am right, you are wrong, or you are right, I am wrong. There is no meaning for these kind of arguments. குறிப்பாக வைஷ்ணவ உறவு முறையில நான் சரி நீங்க செய்தது தவறு அல்லது நீங்க செய்தது சரி நான் செய்தது தவறு இந்த மாதிரியான விவாதத்திற்கு இடமில்லை. We need Vaishnavas all the time, especially when we leave this body. We need devotees to sit around us, bathe this body, apply tilaka, chant Krishna's name, and send us back to Godhead. நமக்கு வைஷ்ணவர்களுடைய சங்கம் எப்பொழுதும் வந்து தேவைப்படுகிறது. குறிப்பாக உடலை விடும் பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் அந்த உடலை வந்து நீராட்டுவதற்கும் பிறகு திலகத்தை தரிப்பதற்கும் பிறகு ஹரிநாமத்தை உச்சரித்து ஆன்மீக லோகத்தை அனுப்புவதற்கும் வைஷ்ணவர்களின் சங்கம் நமக்கு எப்பொழுதும் தேவைப்படுகிறது. We can never repay this debt. அதனால இந்த ஒரு விதத்துல இந்த கடனை நம்மளால என்றைக்கும் திருப்பி செலுத்த முடியாது. So Vaishnavas are the most valuable assets in our life. அதனால நமது வாழ்க்கையில வைஷ்ணவர்கள் தான் மிக உயர்ந்த பொக்கிஷமாக கருதப்படுகின்றனர். Chanakya said, what you respect will always stay in your life. சாணக்கிய பண்டிதர் குறிப்பிடுகிறார், எதை நீங்க வந்து எதன் மீது மரியாதை கொண்டிருக்கிறீர்களோ அது எப்பொழுதும் உங்களுடன் எப்பொழுதும் வாழ்க்கையில துணையாக இருக்கும். If you respect gold, wealth, money will stay. If you respect people will stay. If you respect Vaishnavas will stay in our life. நாம இப்ப தங்கத்திற்கு மதிப்பு கொடுக்கிறோம் என்றால் தங்கம் நம்ம இடத்துல இருக்கும். நாம வந்து மக்களுக்கு மதிப்பு கொடுக்கிறோம் என்றால் மக்கள் நம்மிடம் இருப்பர். வைஷ்ணவர்களுக்கு மதிப்பு கொடுக்கும் பட்சத்துல வைஷ்ணவர்களும் நம்முடன் எப்பொழுதும் இருப்பர். So how to hold Vaishnavas in our life? The answer is very simple. Be as humble as possible. வைஷ்ணவர்களை நமது வாழ்க்கையில எவ்வாறு வந்து பிடித்து வைப்பது, இதற்கு உண்டான பதில் பார்த்தோம்னா இது சுலபமானது. பணிவை வெளிப்படுத்த வேண்டும் நாம். So there is a beautiful instance in the life of Jiva Goswami. Jiva Goswami was very young
and closely related to Rupa Goswami also. ஒரு அருமையான சுவாரஸ்யமான சம்பவம் ஜீவ கோஸ்வாமியின் வாழ்க்கையில் வந்து நடைபெற்றது. இளமையானவர் ரொம்ப நெருங்கிய உறவு முறையை ரூப கோஸ்வாமியிடம் கொண்டிருந்தார். So 2 times different people approached Rupa Goswami. Once it was a Digvijay Pandit, another time it was Vallabhacharya. 2 நபர்கள் ரூப கோஸ்வாமியை வந்து அணுகி இருந்தனர் வெவ்வேறு சம்பவத்துல. அதில் ஒருவர் பார்த்தோம் அப்படின்னா திக் விஜய பண்டிதர், 2வது நபர் பார்த்தோம் அப்படின்னா வல்லபாச்சாரியார். Vallabhacharya is a close friend of Rupa Goswami. வல்லபாச்சாரியார் ரூப கோஸ்வாமியின் நெருங்கிய நண்பர். So Vallabhacharya once came and told Rupa Goswami, I heard you wrote a new book. Can you give me? I want to read. I would like reading. And Rupa Goswami happily shared his book. வல்லபாச்சாரியார் ரூப கோஸ்வாமியை அணுகி, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்க ஒரு அழகான புத்தகத்தை எழுதி இருக்கிறீர்கள். அந்த புத்தகத்தை என்னிடம் கொடுத்தீர்கள் என்றால் அதை நான் படிக்க விரும்புகிறேன் என தெரிவித்தார். And Rupa Goswami gave the book and Vallabhacharya read and said, pointed few grammatical errors here and there. ரூப கோஸ்வாமி அந்த புத்தகத்தை வந்து வல்லபாச்சாரியரிடம் வந்து கொடுத்தார். அதை படித்த பிறகு வல்லபாச்சாரியார் ரூப கோஸ்வாமியிடம் சில இலக்கண பிழைகளை சுட்டி காட்டுகிறார். And Rupa Goswami also humbly said, okay, I will correct it. But then Jiva Goswami came to know about this. ரூப கோஸ்வாமியும் பணிவின் காரணமாக அதை நான் திருத்துகிறேன் என கூறினார். இந்த விஷயம் ஜீவ கோஸ்வாமியும் இதை வந்து கேட்டறிந்தார். Jiva Goswami approached Vallabhacharya and said, who do you think you are? How can you correct Rupa Goswami? He is Rupa Manjari. He is a Nitya Parshata in Goloka. How can you do this? அப்பொழுது ஜீவ கோஸ்வாமி வல்லபாச்சாரியரை அணுகி, நீங்கள் உங்களை யார் என நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள்? ரூப கோஸ்வாமி எழுதிய புத்தகத்துல எவ்வாறு வந்து நீங்கள் வந்து பிழையை வந்து கண்டுபிடிக்கலாம்? அவர் வந்து நித்திய பர்ஷத்தா, ரூப மஞ்சாரி, ஆன்மீக லோகத்துல இதை எவ்வாறு செய்யலாம் என கேட்கிறார். And Vallabhacharya felt very bad. Oh my God, I did a big offense. அந்த சமயத்துல வல்லபாச்சாரியர் நான் ஒரு பெரிய குற்றத்தை தவறை இழைத்து விட்டேன் என அவர் வருந்தினார். Another time, a Digvijay Pandit, a scholar approached Rupa Goswami. மற்றொரு சமயத்துல திக் விஜய பண்டிதர் அவர் ரூப கோஸ்வாமியை அணுகினார். And he said, I would like to have a debate with you. And it is said that everybody is saying that you are the, powerful Pandit in the whole area. அந்த சமயத்துல திக் விஜய பண்டிதர் ரூப கோஸ்வாமியை அணுகி, உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த பகுதியில நீங்க தான் சக்தி வாய்ந்த பண்டிதராக கருதப்படுகிறீர்கள். And Rupa Goswami very humbly said, no, I am a very simple person. I am not a scholar. Very humbly he submitted himself. ஆனா ரூப கோஸ்வாமி இங்க பார்த்தோம் என்றால் அவர் பணிவின் காரணமாக, நான் எளிமையானவன், நான் வந்து பண்டிதர் அல்ல என பணிவாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். Then the Digvijay Pandit said, in that case, you sign a document that you are lost, you are defeated by me. Can you sign? And Rupa Goswami immediately signed and gave it off. அந்த சமயத்துல திக் விஜய பண்டிதர், அப்பொழுது நீங்கள் தோற்று கொண்டீர்கள் என்பதை வந்து இந்த பத்திரத்துல வந்து கையெழுத்து கொடுக்க முடியுமா என கேட்டபோது உடனடியாக அவர் தயக்கம் இல்லாமல் கையெழுத்திட்டு கொடுத்தார். Then again Jiva Goswami came to know about this and he went and defeated that Pandit and chased him out of that place. இதை அறிந்த ஜீவ கோஸ்வாமி திக் விஜய பண்டிதரை அணுகி விவாதம் செய்து அவரை தோற்கடித்து அந்த இடத்திலிருந்து அவரை அப்புறப்படுத்தினார். And Jiva Goswami very happily came and told Rupa Goswami, see, I defeated that person. He was philosophically wrong. I could defeat him philosophically, and very happily reported to Rupa Goswami. ஜீவ கோஸ்வாமி மிகவும் சந்தோஷமான மனநிலையில் ரூப கோஸ்வாமியை அணுகி அந்த பண்டிதர் அவர் சித்தாந்த ரீதியாக அவரிடம் இருந்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி நான் தோற்கடித்து விட்டேன் என்கிற இந்த அறிக்கையை ஜீவ கோஸ்வாமி ரூப கோஸ்வாமிக்கு கொடுக்கிறார். Rupa Goswami became very grave and serious and he told, you have lost the qualification to live in Vrindavan. Please leave Vrindavan immediately.
அந்த சமயத்தில் ரூப கோஸ்வாமி ஜீவ கோஸ்வாமி சொன்ன செய்தியை கேட்டு அவர் ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தார். தீவிர உணர்வையும் வந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அவர் ஜீவ கோஸ்வாமியிடம், நீங்கள் விருந்தாவனத்தில் வசிக்க வேண்டிய தகுதியை மொத்தமாக இழந்து விட்டீர்கள், தயவு செய்து இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என கூறினார். See, generally we will think what Jiva Goswami did was right. He worked hard to establish the philosophy. He protected Rupa Goswami. That is how we will think. But Rupa Goswami very clearly explained, you have lost the qualification to live in Vrindavan. ஆனா நாம பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, நமது கண்ணோட்டத்துல ஜீவ கோஸ்வாமி செய்தது சரி எனத்தான் வந்து பார்ப்போம். அவர் வந்து சித்தாந்தத்தை நிலைநிறுத்தினார். அதற்கும் மேலாக ரூப கோஸ்வாமியை வந்து காப்பாற்றினார். ஆனா ரூப கோஸ்வாமியுடைய கண்ணோட்டத்தில இருந்து பார்க்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால், விருந்தாவனத்தில் வசிக்க வேண்டிய மொத்த தகுதியும் நீங்கள் இழந்து விட்டீர்கள். If we want to develop pure devotional service, we should be above raga dvesha, liking and hatred, right and wrong. அந்த சமயத்துல ரூப கோஸ்வாமி ஜீவ கோஸ்வாமியிடம் வந்து சொல்கிறார், நாம தூய பக்தி தொண்டு செய்ய வேண்டும் என்றால் சரி தவறு, எனக்கு பிடித்திருக்கு, எனக்கு வந்து வெறுப்பு கொண்டிருக்கிறேன், இதற்கும் அப்பாற்பட்டு மேலே எழும்ப வேண்டும் என குறிப்பிட்டார். Sometimes we will be blamed for certain things which we have not committed, but still we have to simply tolerate it. சில சமயம் நாம செய்யாத தவறுக்காக கூட வந்து நாம் தவறு செய்ததாக வந்து குற்றம் சாட்டப்படலாம். அப்படி இருக்கும் பட்சத்திலையும் அதை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். Many of you would have got this experience. You would have not done anything wrong, but simply you will be blamed and cornered, and that will be a very tough situation. உங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவா இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் வந்திருக்கும். நீங்கள் வந்து தவறை செய்திருக்க மாட்டீர்கள், இருந்தாலும் வந்து சுட்டி காட்டப்படுவீர்கள், ஓரம் கட்டப்படுவீர்கள். இந்த சூழ்நிலையை நீங்க அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கலாம். So Krishna gave this example to Uddhava. Uddhava, simply be tolerant in this world. அதனால இந்த ஒரு உதாரணத்தை கிருஷ்ணர் உத்தவரிடத்திலேயே வந்து தெரிவிக்கிறார். அதனால இந்த உலகத்துல வந்து சகிப்பு தன்மையுடன் இருக்க வேண்டும் என கூறுகிறார். We all would have got this experience when we were eating a good meal, good lunch. Unknowingly, by mistake, we would have bit our own tongue. இந்த அனுபவம் நமக்கும் வந்து ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது தெரியாத்தனமாக நாம் நமது நாக்கை கடித்துக் கொள்கிறோம் அல்லவா? If you have got this experience, please type yes in your chat box. Let us see how many of you have bit your tongue. உங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவம் ஏற்பட்டிருக்கும் பட்சத்துல இந்த சாட் பாக்ஸ்ல எஸ் அப்படிங்கறத வந்து நீங்க டைப் செய்து எழுதவும், எவ்வளவு பேருக்கு அனுபவம் கிடைத்திருக்கு என்பதை நாம் பார்க்கலாம். So, whom do you blame? Do you blame your teeth or tongue or the food? Whom do you blame? We simply tolerate. நாம இவ்வாறு செய்திருக்கும் பட்சத்துல இல்ல பல்லையோ அல்லது நாக்கையோ இல்ல சாப்பாடையோ நாம வந்து குறை சொல்கிறோமா என்ன? இல்ல மாறாக நாம் அதை சகித்துக் கொள்கிறோம் அல்லவா? அதத்தான் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. So that's why they used to say we have to bite the teeth and we have to be patient. So this material world is like that. It will try to instigate you all the time, try to provoke you, but we remain tolerant. அதனால இந்த பௌதீக லோகம் பார்த்தீர்கள் என்றால், அதாவது கோபம் ஊட்டக்கூடிய இந்த சூழ்நிலை நமக்கு வந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் சகிப்பு தன்மையை வெளிக்காட்ட வேண்டும். The problems and situations can be put down simply by controlling our reacting tendency. அதனால பொதுவாக வந்து இந்த பிரச்சனை சூழ்நிலை இதையெல்லாம் நாம வந்து ஓரம் கட்ட வேண்டும் என்றால், நாம வந்து அந்த சூழ்நிலை கோபமூட்டக்கூடிய சூழ்நிலையில இருந்தாலும் நாம எவ்வாறு அதை எதிர் நோக்குகிறோம் என்பதை பொறுத்து அதனை வந்து மிருதுவாக்கி விடலாம். We can never put down fire on throwing fire on fire. நாம பொதுவா வந்து
ஒரு நெருப்பை அழிக்க வேண்டும் என்றால் ஒரு நெருப்பை வந்து இன்னொரு நெருப்புடன் போடும் பொழுது அதை நிச்சயம் அழிக்க முடியாது. So this shloka is very important, being tolerant and being patient. It is very, very important for a devotee. அதனால இந்த ஸ்லோகத்துல குறிப்பாக இந்த பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை பக்தர்களிடத்துல இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. So Krishna's third wife, Satyabhama, many people wanted to marry Satyabhama. Satyabhama was very beautiful. கிருஷ்ணரின் மூன்றாவது மனைவியான சத்யபாமாவை திருமணம் செய்து கொள்வதற்கு நிறைய பேர் முயற்சி செய்தனர். காரணம் சத்யபாமா மிகவும் அழகானவள். Rukmini, Jambavati, Satyabhama. Even Akrura, one of the great devotee, he also wanted to marry Satyabhama. கிருஷ்ணரின் மற்ற மனைவிகள் பார்த்தோம் அப்படின்னா ருக்மணி, ஜாம்பவதி, அப்புறம் சத்யபாமா, அதுலயும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் அக்ரூரா மாபெரும் பக்தர். அவரும் வந்து சத்யபாமாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என அவர் விருப்பம் கொண்டிருந்தார். Sumitra Prabhu is jokingly commenting on the chat box. So finally Krishna married Satyabhama, so everybody were little jealous. அதனால இறுதியாக கிருஷ்ணர் தான் வந்து சத்யபாமாவை வந்து திருமணம் செய்து கொண்டார். அதன் காரணமாக மற்றவர்கள் பொறாமை அடைந்தனர். And they decided to kill the father of Satyabhama. அதன் காரணமாக சத்யபாமாவின் தந்தையை கொல்ல முயற்சி செய்தனர். It is so shocking to know even Akrura was a silent partner to it. சோ இதுல வந்து ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால் இந்த விஷயத்திற்கு உடந்தையாக மௌனமாக அக்ரூரரும் இடம் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. Akrura is one of the role model in Navavida Bhakti, such a wonderful devotee, but he was also silent partner in the killing of Satyabhama's father. ஆனா இங்க அக்ரூரா பார்த்தோம் அப்படின்னா இந்த நவவித பக்தி தொண்டுல ஒரு குறிப்பிட்ட பக்தி தொண்டிற்கு அவரும் வந்து முன் உதாரணமாக திகழ்கிறார். ஆனா அதே சமயத்துல சத்யபாமாவின் தந்தை கொல்வதற்கு இவரும் வந்து ஒரு மௌனத்தை கடைபிடித்து அதற்கும் உடந்தையாகவும் இருந்தார். And Krishna punished all of them except Akrura. கிருஷ்ணர் அனைவரையும் வந்து மன்னித்தார் அக்ரூரை தவிர. No, Krishna punished all of them except Akrura. கிருஷ்ணர் அனைவரையும் வந்து தண்டித்தார் அக்ரூரை தவிர. And Akrura got scared and ran away from that place. அக்ரூரா பயத்தின் காரணமாக அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார். And Krishna went in search of Akrura and brought Akrura back and said, Akrura, how can you leave me? You are very dear to me. பிறகு அக்ரூரை தேடி சென்ற கிருஷ்ணர் அவரை கண்டுபிடித்து, அக்ரூர, நீங்க எனக்கு ரொம்ப பிரியமானவர், என்னை விட்டு நீங்க எவ்வாறு விலகி செல்லலாம் என கேட்கிறார். Then Krishna lived on this planet for 125 years and not a single day he asked Akrura, Akrura, why you did this? Why you did this mistake? Krishna never mentioned it. கிருஷ்ணர் இந்த லோகத்துல 125 வருடம் வந்து வாசம் புரிந்தார். அப்படி இருக்கையில் அவர் ஒரு தடவை கூட அக்ரூர இடத்துல ஏன் இவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என கேட்கவில்லை. Imagine if we were there in that place, we would have committed a meeting, conducted a meeting, sent email everywhere and killed that person literally. நாம இப்ப அந்த சூழ்நிலையில் நாம் இருந்தோம் என்றால் உடனடியாக ஆலோசனை கூட்டத்தை அழைத்து அதற்கும் நாம் எல்லாம் இமெயில் எல்லாம் அனுப்பி யார் இதை செய்தாரோ அவரை ஒரு விதத்துல பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட கொண்டு இருப்போம். Such a big mistake Akrura did, and Krishna simply tolerated and never mentioned about it. இப்படி ஒரு பெரிய குற்றத்தை அக்ரூரா இழைத்திருந்தார். ஆனா அதை கிருஷ்ணர் பொறுத்திருந்து அதை பற்றியும் அவர் ஒரு வார்த்தை பேசாமல் இருந்தார். என்ன அழகு! Forgiving is an amazing quality of a Vaishnava. மன்னிக்கும் குணம் என்பது வைஷ்ணவரின் மிக சிறந்த குணமாகும். மன்னிக்கிறது பெரிய விஷயம், அதை விட பெரிய விஷயம் அந்த தவறை மறந்தே போகிறது. So forgiving is a big thing. Apart from that, the bigger thing is that completely forgetting that. So
Akrura, every time when Akrura sees Krishna, Akrura will feel, why Krishna is not punishing me? Why Krishna is not questioning me? And he used to feel that guilt so much. அக்ரூரர் ஒவ்வொரு தடவையும் வந்து கிருஷ்ணரை வந்து அணுகும் பட்சத்துல கிருஷ்ணர் ஏன் என்ன வந்து தண்டிக்க மாட்டேங்கிறார், இதை பற்றி ஏன் வந்து கேட்க மாட்டேங்கிறார், இதனால அவருக்கு ஒரு விதத்துல வந்து குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. So devotees will do mistakes, small, big. If we have that position or role to correct them, try to correct them very politely, or just forget them. Forget that mistake. Krishna will make arrangements for them to correct. அதனால குறிப்பாக பக்தர்கள் சிறிய தவறையோ பெரு தவறையோ வந்து நிச்சயம் வந்து செய்வார்கள். அவ்வாறு செய்யும் பட்சத்துல நாம கண்ணியமாக நடத்து கொண்டோம் என்றால், அதை பற்றி நாம ஒரு விதத்துல அவர்களை சரியான முறையில சரி செய்கிறோம் என்றால், கிருஷ்ணர் நிச்சயம் வந்து அவர்களையும் வந்து மன்னிப்பார். தவறே செய்யாத மனிதர் ஸ்ரீ ராமபிரான் மட்டுமே. So the person who didn't commit any mistake is only Ramachandra Bhagavan. So everyone has done mistakes in this world, and the greatness is some of us are expert in hiding. Some innocent devotees, they don't know to hide, they will get caught. அதனால ஏதோ ஒரு விதத்துல எல்லாரும் வந்து சில பிழைகளை எல்லாம் தவறுகளை எல்லாம் செய்துதான் வந்து வருகிறோம். குறிப்பாக அப்பாவிகளாக இருக்கக்கூடிய பக்தர்கள் அவ்வாறு செய்யும் பட்சத்துல அதனை அவர்களால மறைக்க இயலாது. அதனால அவர்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றனர். So humility is very important in Krishna consciousness. அதன் காரணமாக கிருஷ்ண உணர்வில் பணிவு மிகவும் பிரதானமானது. In Bible it is said, humble and meek can seek the God. பைபிள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு, பணிவு அடக்கம் அவர்களால பகவானை அடைய இயலும். So there was a very elderly Brahmana in Srirangam, and one day he met Ramanujacharya. ஸ்ரீரங்கத்தில் ஒரு வயோதிக பிராமணர் இருந்தார். அவர் ஒரு நாள் ராமானுஜரை அணுகினார். And he had a lot of respect towards Ramanujacharya, and he wanted Ramanujacharya to accept him as his disciple. அவர் ராமானுஜர் மீது மிகுந்த மரியாதையை கொண்டிருந்தார். தன்னை சீடராக ஏற்க வேண்டும் என விருப்பம் கொண்டிருந்தார். So one day he approached Ramanujacharya and said, please, you accept me as your disciple. That will be a great blessing for me. ஒரு நாள் அவர் ராமானுஜரை அணுகி, நீங்க என்னை வந்து சீடராக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல இதனை நான் ஆசீர்வாதமாக கருதுவேன் என வெளிப்படுத்தினார். And Ramanujacharya felt very uneasy. Such an elderly person, like my father, how can I accept him as my disciple? He felt very uneasy. அதனால இங்க வந்து ஒரு வயோதிக பிராமணராக இருக்கக்கூடிய இந்த நபர் கிட்டத்தட்ட தந்தை ஸ்தானத்துல இருக்கிறார். அவரை வந்து சீடராக ஏற்றுக்கொள்வதுல ராமானுஜருக்கு அந்த ஒரு உணர்ச்சி வந்து சரியாக அவருக்கு படல. If we were there in that position, we will proudly accept, because I am spiritual master of so many people, you know. நம்ம நினைச்சுக்குவோம், I deserve this, like that. ஆனா அந்த சூழ்நிலையில் நாம் இருந்தோம் என்றால், உடனடியாக இப்பேற்பட்டவர் நமக்கு சீடராகி விட்டோம் என்றால், நான் வந்து ஒரு பெரிய ஆன்மீக குரு, அதற்கு நான் தகுதி வாய்ந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்க தோன்றும். So Ramanujacharya very humbly said, okay, Ramanujacharya very intelligently spoke. He said, if you allow me to wash your feet every day by noon, I will go to Kaveri to take bath. And if you allow me to wash your feet every day, then I will accept you as my disciple. ராமானுஜர் வந்து குறிப்பிடுகிறார், நான் தினந்தோறும் வந்து மதிய நேரத்துல காவேரியில வந்து நீராட செல்வேன். தினந்தோறும் உங்களது திருப்பாதத்தை கழுவுவதற்கு நீங்கள் அனுமதித்தீர்கள் என்றால் நான் நிச்சயம் வந்து உங்களை சீடராக ஏற்றுக்கொள்கிறேன். Ramanujacharya thought, I will wash his feet, so in that way there will be a respect towards him. ராமானுஜர் நினைத்திருந்தார், அவரின் திருப்பாதத்தை நீராட்டுவதன் மூலமாக அவரிடம் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பை வெளிப்படுத்தலாம். And this was going on, and every day this elderly Brahmana will come and Ramanujacharya will wash his feet, and this was going on.
And once Ramanujacharya left Srirangam and went to Kanchipuram and came back. Prabhu, there was a disturbance. Could you repeat it? Okay, so this was going on every day. Every day afternoon, Ramanujacharya will go and wash the elderly Brahmana's feet. ஸோ தினந்தோறும் ராமானுஜர் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் வந்து அந்த மதிய நேரத்துல அவர் அந்த வயோதிக பிராமணரின் திருப்பாதத்தை நீராட்டி கொண்டிருந்தார். So in between, Ramanujacharya left Srirangam and went to Kanchipuram and came back after 2 weeks. அந்த இடையில ராமானுஜாச்சாரியார் காஞ்சிபுரம் சென்று பிறகு 2 வாரம் கழித்து மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கு வந்தார். He forgot to pass this information to the elderly Brahmana. அவர் இந்த விஷயத்தை அந்த வயோதிக பிராமணரிடம் செய்தியாக அனுப்புவதற்கு மறந்துவிட்டார். When Ramanujacharya came back, this elderly Brahmana was waiting on the bank of Kaveri for 2 weeks in the same place. ராமானுஜர் அந்த காவிரி நதிக்கரையோரத்துல வந்த பொழுது அந்த வயோதிக பிராமணர் ராமானுஜரின் வருகைக்காக அதே இடத்தில் 2 வாரங்களாக காத்து கொண்டிருந்தார். Ramanujacharya felt very bad. He said, "You are here for 2 weeks, you didn't go home." And the Brahmana said, "I don't know where you are. How can I serve you then?" Then Ramanujacharya had tears in his eyes. அப்ப 2 வாரங்களாக இங்கதான் இருந்தீர்களா, நீங்க இல்லத்திற்கு செல்லவில்லையா என ராமானுஜர் கேட்டபோது, ஆமா, நான் எவ்வாறு வந்து உங்களுக்கு சேவை செய்ய முடியும், அதனால இங்கதான் வந்து காத்து கொண்டிருந்தேன் என சொன்ன போது ராமானுஜரின் கண்களில் இருந்து நீர் வடிந்தது. Ramanujacharya thought, by washing his feet, I am serving him. But the Brahmana was serving Ramanuja by accepting that service. அதனால ராமானுஜர் அவரின் திருப்பாதத்தை கழுவும் பொழுது சேவை செய்வதாக அவர் நினைத்து கொண்டார். ஆனா இந்த வயோதிக பிராமணர் இதன் மூலமாக நான் ராமானுஜருக்கு சேவை செய்கிறேன் என அவர் கருதினார். Bhakti means beautiful, humble, devotional service and nothing else. பக்தி என்றால் அழகான முறையில பணிவான பக்தி தொண்டை வெளிப்படுத்த வேண்டும். இதை தவிர வேறு எதுவும் இல்லை. Generally, devotees think they are serving Krishna. But actually, Krishna is serving devotees more than devotees serve Krishna. பொதுவாக பக்தர்கள் அவர்கள் கிருஷ்ணருக்கு சேவை செய்வதாக நினைக்கின்றனர். ஆனா அடிப்படையில பார்த்தோம் என்றால் கிருஷ்ணர் தான் பக்தர்களுக்கு பெரிய அளவுல சேவை செய்து வருகிறார். காலையில 2 வாழைப்பழம் கொடுத்துட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு போயிடுவோம். அந்த முழு நாளும் நம்மளை காப்பாத்துற பொறுப்பு கிருஷ்ணருக்கு. ஒரு மத்தியான ராஜபோகா கொடுத்துட்டோம்னா 1 வாரம் காப்பாத்துற பொறுப்பு அவருக்கு. ஹரே கிருஷ்ணா 16 மாலை ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையவே காப்பாத்துற பொறுப்பு அவருக்கு. இப்ப யார் அதிகமா சேவை செய்யறா, நம்மளா கிருஷ்ணரா? நம்ம 10 நிமிஷம் ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறோம். 24 மணி நேரம் என் பக்தனை அனன்ய சிந்தை அப்படின்னு பாதுகாத்துட்டே இருக்காரு, அவருதான் அதிகமா சேவை செய்யறாரு. So daily morning we used to offer 2 bananas and then we pray. Then Krishna actually is protecting us on that day. Then in the afternoon when we offer Rajaboga, then he accepts it and then he protects us for the complete week. And if we chant 16 rounds Hare Krishna Maha Mantra, it is the full responsibility of Krishna to protect us all throughout the life. So you can imagine who is serving more, devotees or Krishna. Krishna is actually taking the responsibility to protect the devotees always. So, one of the best ornament of a devotee is humility. அதனால பக்தர்களுடைய ஆபரணமாக கருதப்படுவது பணிவு. In Kurma Kshetra, there was a Brahmana who had leprosy on his body. கூர்ம க்ஷேத்திரத்துல ஒரு பிராமணர் இருந்தார், அவரது உடலில் குஷ்ட நோய் இருந்தது. I am sure many of you would not have seen a leper person. It is disgusting. You can't see them. ஆனா பொதுவா வந்து நான் நிச்சயம் நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், பொதுவாக இந்த குஷ்ட நோய் காண்பது வந்து ஒரு அருவருக்கத்தக்க செயலாகும். Their fingers and all will start melting. அப்படியே அழுகி விழுந்துரும். The fingers all will start melting.
So when we are finding a person who is inflicted with leprosy, we can find that even the finger parts, it will be completely swollen. And there'll be worms inside. They can't walk, they will be crawling, and they have very bad smell on their body. அந்த உடல்ல பார்த்தோம்னா புழுக்கள் எல்லாம் வந்து நெளிந்து கொண்டிருக்கும், சரியாக நடக்க கூட முடியாது. அவர்கள் ஒருத்தல இழுத்து கொண்டுதான் வந்து நகர முடியும். உடல்லையும் வந்து துர்நாற்றம் வீசி கொண்டிருக்கும். So this Kurma Brahmana, this leper Brahmana, he came to know Mahaprabhu has visited Kurma Kshetra. So he was very eager to meet Lord Chaitanya. So அதனால இந்த கூர்ம க்ஷேத்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த குஷ்டநோய் பிராமணர் அவர் சைத்தன்யா மகாபிரபுவை வந்து சந்திப்பதுல மிகவும் முனைப்புடன் இருந்தார். And this person started crawling and going to that place where Lord Chaitanya stayed. And while crawling, his body will trip on the rocks and the worms will fall from his wound. And this man will take the worms and put it back inside the wound. அதனால அந்த குஷ்ட நோயினால தாக்கப்பட்டிருந்த அந்த பிராமணர் அவர் வந்து நடந்து செல்றதுன்னா அதாவது வந்து உடலை வந்து இழுத்து கொண்டு செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய இந்த கல்கள் அதெல்லாம் வந்து குத்தி அவருடைய கைகள்ல இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் எல்லாம் கீழே விழுந்து விடும். மீண்டும் அந்த புழுக்களை எடுத்து அந்த கைப்பகுதியிலேயே போட்டுக் கொள்வார். And he was feeling, my body is useless for me. At least it is useful for this womb of worms, so he will put it back. சோ அப்ப அந்த பிராமணர் என்ன நினைத்துக் கொள்வார் என்றால், எனது உடல் எனக்கு வந்து பிரயோஜனமற்றது, ஆனா இந்த புழுவுக்கு அது பிரயோஜனம் இருக்கிறது என்பதால அந்த புழுவை மீண்டும் விழுந்து போன புழுவை மீண்டும் அந்த இடத்திலேயே வைத்து விடுவார். By the time he reached, Lord Chaitanya left the place and he felt very bad. அதனால அவர் மீண்டும் அந்த இல்லத்திற்கு சென்ற போது சைத்தன்யா மகாபிரபு கூர்ம கஷேத்திரத்தை விட்டு வெளியேறினார். அந்த செய்தியை அறிந்து அவர் துக்கம் அடைந்தார். And he was feeling, let me commit suicide. I can't have darshan of Mahaprabhu, and what is the point in living? And Mahaprabhu understood and came back to bless him. அதனால அந்த சமயத்துல பார்த்தோம் என்றால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என நினைத்திருந்தார். பிறகு இந்த செய்தியை அறிந்த சைத்தன்யா மகாபிரபு அவரை ஆசீர்வதிப்பதற்காக மீண்டும் வந்தார். Mahaprabhu came and lifted that Brahmana and embraced, and he was telling Mahaprabhu, don't touch me, I'm contaminated, I'm impure, please don't touch me. Mahaprabhu simply lifted him and embraced him. அந்த சமயத்துல சைத்தன்யா மகாபிரபு அந்த குஷ்ட நோயினால பாதிக்கப்பட்டிருந்த பிராமணரை தழுவி கொண்டார். ஆனா அவர் தயவு செய்து என்னை தொடாதீர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஆனா சைத்தன்யா மகாபிரபு ஆலிங்கனம் செய்து கொண்டார். And he said, your humility is more beautiful than all the beauties in this world. அப்ப உங்களது பணிவு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற அழகான விஷயத்தை விட சிறந்தது என குறிப்பிட்டார். So humility is the real ornament. And another time when Rupa Goswami came in front of Lord Chaitanya, immediately he plucked a bunch of grass and put it in between his mouth and fell flat in front of Mahaprabhu. அதனால இந்த பணிவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதே போன்ற ஒரு சம்பவத்துல ரூப கோஸ்வாமி சைத்தன்யா மகாபிரபுவை அணுகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு புல்லை வந்து கொத்தாக பறித்து கொண்டு வாய் எடுக்கல வைத்து கொண்டு சாஷ்டாங்கமாக மகாபிரபு முன் விழுந்து வணங்கினார். Mahaprabhu said, Rupa, your humility breaks my heart. Please don't be. அந்த சமயத்துல சைத்தன்யா மகாபிரபு, ரூபா, உங்களது பணிவு எனது இதயத்தையே உடைக்கிறது, தயவு செய்து இதை வெளிப்படுத்த வேண்டாம் என கேட்கிறார். Humility is such a powerful thing in a Vaishnava's life. This can be the seat of Krishna in our heart. அதனால இந்த பணிவு என்பது வைஷ்ணவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு விதத்துல கிருஷ்ணரை வந்து தாங்குவதற்கு இதுதான் அடித்தளமாகவும் இதயத்தில் கருதப்படுகிறது. When Prabhupada wanted to buy a land in Mayapur, some of his god brothers were little jealous and they were trying to stop that.
ஸ்ரீல பிரபுபாதர் மாயாப்பூர்ல வந்து நிலத்தை வாங்க வேண்டும் என முயற்சி செய்து கொண்டிருந்த போது அவரின் ஆன்மீக சகோதரர்கள் பொறாமை காரணமாக அதற்கு சில முட்டுக்கட்டைகளை போட்டனர். One or two of them, not all, one or two of them. சிலர் ஒன்று அல்லது இரண்டுன்னு சொல்லலாம். So Prabhupada's disciples were Westerners and they don't know the Indian language and Indian way of doing it and all. அதனால இங்க ஸ்ரீல பிரபுபாதரின் சீடர்கள் பொதுவாக அந்த சமயத்துல மேலை நாட்டவர்கள் அதிகமாக இருந்த காரணம், அதனால் அவர்களுக்கு இந்திய பாஷை எவ்வாறு இந்த செயல்பாடுகளும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இந்தியால வந்து மொழி மட்டும் தெரிஞ்சா பத்தாது. அவன் எந்த ஊர்க்காரன், சென்னை தமிழ் பேசுறானா, மதுரை தமிழ் பேசுறானா, ஒரு தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றானா, ஒண்ணுமே புரியாது. அது அந்த ஊர்க்காரனுக்கு மட்டும்தான் புரியும். Especially in India, not knowing the language is so important. But apart from that, whether he is Chennai or he is from Madurai, which language and which slang he is using, whether he is speaking smilingly, so it is difficult to understand. ஏதாவது ஒரு இடத்துக்கு அட்ரஸ் கேட்டோம்னா 10 நிமிஷம் போங்க வந்துரும், 1 மணி நேரம் போனாலும் வராது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஊர்ல. So these devotees were struggling to buy land in Mayapur because they don't know Indian way of doing it. So sometimes if we ask the address, they will say just go ahead for 10 minutes. But even if we travel for 1 hour, that specific destination will not come. So அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் இந்திய நாட்டு கலாச்சாரத்துல எவ்வாறு இருக்கிறது என்பதை முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So they rang up Prabhupada and said this Gaudiya Math sannyasi is doing like this, like that, and they were very disturbed. And Prabhupada was also angry. Why they are doing like this? Very bad. They don't understand my Guru Maharaj's message. They are against my Guru Maharaj's mission. Prabhupada was also very disturbed and very angry. இதன் காரணமாக ஸ்ரீல பிரபுபாதரின் சீடர்கள் உடனடியாக கௌடிய மட்ல இருக்கக்கூடிய சில சன்னியாசிகள் இது மாதிரி வந்து முட்டுக்கட்டை போடக்கூடிய விஷயத்தை ஸ்ரீல பிரபுபாதரிடம் அறிக்கையாக சமர்ப்பித்த போது ஸ்ரீல பிரபுபாதரும் வந்து கோபம் அடைந்தார். ஸ்ரீல பிரபுபாதர் வந்து தெரிவித்தார், எனது குரு மகாராஜருடைய செய்தி, அவருடைய அந்த இறை தூது பணி அவர்கள் சரியாக புரியவில்லையே என ஆதங்கப்பட்டார். So devotees also very angry with them. Prabhupada was also angry with that sannyasi. And after some time, that sannyasi passed away. அதன் காரணமாக அந்த சீடர்களும் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சன்னியாசியின் மீது அவர்கள் கோபம் கொண்டிருந்தார். ஸ்ரீல பிரபுபாதரும் வந்து கோபம் கொண்டிருந்தார். குறுகிய காலத்துல அந்த சன்னியாசியும் உடலை விட்டார். And the devotees happily informed Prabhupada that sannyasi passed away. Krishna has punished him. And they were happily informing Prabhupada like this. சில பிரபுபாதரின் சீடர்கள் அந்த சன்னியாசி உடல் விட்ட செய்தியை அறிந்து சந்தோஷத்துடன் இந்த செய்தியை ஸ்ரீல பிரபுபாதரிடம் குறிப்பிட்டு கிருஷ்ணர் அவரை வந்து தண்டித்து விட்டார், அவர் உடலை விட்டு சென்று விட்டார் என கூறினார்கள். Prabhupada became very silent. He had tears in his eyes and he said, "What can I say? He was a Goloka man. He has gone back to Godhead." இதை கேட்ட ஸ்ரீல பிரபுபாதர் மிகவும் மௌனத்துடன் கண்கள்ல இருந்து நீர் வந்தது. அதே சமயத்துல அவரை பற்றி குறிப்பிடுவதற்கு என்ன இருக்கு, அவர் வந்து கோலோக நபர் என இந்த விஷயத்தை குறிப்பிடுகிறார். And the disciples were shocked. They thought Prabhupada will be expressing in a different way. Prabhupada said, "Please train yourself. Vaishnava is always a Vaishnava." ஸ்ரீல பிரபுபாதர் தனது உணர்ச்சிகளை வேறு விதமாக வெளிப்படுத்துவார் என சீடர்கள் எதிர்பார்த்தனர். பிறகு ஸ்ரீல பிரபுபாதர் தனது சீடர்களிடம் தக்க பயிற்சியை எடுத்துக் கொள்ளுங்கள், எப்படி இருந்தாலும் வைஷ்ணவர் தான். They are very dear to Krishna. அவர்கள் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர்கள். You will be shocked. One of the Alvars wanted to meet a prostitute and Krishna sponsored that program. உங்களுக்கு தெரியுமா ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம், ஆழ்வார் ஒரு விலை மாதுவை அணுக வேண்டும் என விரும்பினார். அந்த விஷயத்திற்காக கிருஷ்ணரும் வந்து பார்த்தோம் என்றால் அவர் பொருளுதவி செய்கிறார். For a sin to visit a prostitute, Krishna has sponsored giving Devaswam, all the ornaments of the deity.
அதனால இங்க குறிப்பிட்ட இந்த ஆழ்வார் விலைமாதுவை அணுகுவதற்கு கிருஷ்ணர் எவ்வாறு பொருளுதவி செய்கிறார் என்றால் விக்கிரகத்தின் இந்த ஆபரணங்களை அனுப்புகிறார். So devotees are very dear to Krishna. Even though they have done something wrong, Krishna doesn't take it seriously. Over a period of time, it just changes. அதனால பக்தர்கள் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவர்கள் தவறு செய்திருந்தாலும் கிருஷ்ணர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காலப்போக்கில் அது முற்றிலும் மாற்றப்படுகிறது. So we should be very careful in interacting with devotees because we can realize, experience Krishna at that moment. குறிப்பாக பக்தர்களுடன் உரையாடும் பொழுது நாம மிகவும் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த தருணத்துலதான் நாம கிருஷ்ணரின் இருப்பை நம்மால உணர முடியும். And never be judgmental about devotees. Somehow we have an idea about every devotee in our head. This person is like that person is like that, and we will be dealing also like that. That is an obstacle. அதனால ஒரு குறிப்பிட்ட பக்தர் இப்படிதான் இருப்பார்னு எடை போட்டு தீர்மானிக்க கூடாது. பொதுவா இந்த பக்தர் இப்படி இருப்பார்கள் என்கிற இந்த சுவடுகள் எல்லாம் மனதில் பதிந்து இருக்கும். அதையெல்லாம் நாம் அகற்ற வேண்டும். So I will tell one last thing and close today. It is from nice Purana. Krishna and Rukmini, they are playing dice. They were playing dice. ஒரு அருமையான கதையை கூறி இந்த வகுப்பை முடிக்கிறேன். கிருஷ்ணர் ருக்மிணியுடன் அவர் இந்த தாயக்கட்டையை உருட்டி விளையாடி கொண்டிருக்கின்றனர். And this is like 100 years after wedding, after their marriage, 100 years. So Krishna is telling Rukmini, do you remember the olden days? How you came out of that Ambika temple and all the kings and princes were waiting to marry you and I kidnapped you. And you remember all that, and Rukmini was feeling so happy and smiling and all. கிருஷ்ணர் ருக்மிணியோடைய திருமணம் 100 ஆண்டுகள் கடந்த பிறகு இந்த சம்பவத்தை கிருஷ்ணர் ருக்மிணியிடம் நினைவு கூறுகிறார். ருக்மிணி தேவி, நீங்க அதை உங்களால நினைவில் கொள்ள முடிகிறதா? அம்பிகா அந்த துர்கா தேவியின் கோயில்ல வரும்பொழுது உங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு நிறைய மன்னர்கள், இளவரசர்கள் எல்லாம் போட்டி போட்டனர். நான் கடத்தி கொண்டு சென்றேன். இதையெல்லாம் நினைவலைகள் வருகிறதா என கிருஷ்ணர் ருக்மிணியிடம் கேட்கிறார். Because in our families, after some time, everything becomes mechanical. It becomes boring and mechanical. நமது வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா அந்த காலம் சென்று கொண்டிருக்கிறது என்றால் செயல்கள் எல்லாம் இயந்திரமாக மாறிவிடுகிறது. Sometimes family life is like a documentary film. Idli, table மேல எப்ப வருவ 5 மணிக்கு. It all becomes like a documentary film. அதனால இல்லத்துல குடும்ப வாழ்க்கையில பொதுவா பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு குறும்படமாக வந்து கொண்டிருக்கும். இட்லி எப்ப வரும், 5 மணிக்கு, எல்லாம் இந்த பேச்சுகள் செயல்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இயந்திரத்தனமாக இருக்கும். Sometimes they even forget to laugh and smile. The olden days and all, everything becomes mechanical and life is dry. அதனால இந்த வாழ்க்கையில, அது இந்த குடும்ப வாழ்க்கையில சில சமயம் இந்த புன்முறுவல், சிரிப்பு இதெல்லாம் வெளிப்படுத்துவதில்லை. வாழ்க்கையே அப்படியே இயந்திரத்தனமாக சென்று கொண்டிருக்கும். Only 2 people are happy in this world, devotee and a mad fellow. 2 நபர்கள் தான் இந்த உலகத்துல மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர். ஒன்று பக்தர்கள், 2வது பித்து பிடித்தவர்கள். That is why material people call Hare Krishna people also as mad people. அதனால தான் பௌதிகவாதிகள் இந்த ஹரே கிருஷ்ணா பக்தர்களை பித்து பிடித்தவர்களாக அழைக்கின்றனர். We are happy. 70-year-old, 75-year-old men, elderly people, jumping and smiling in kirtan and running around. I saw a video last week. Gopal Krishna Maharaj is singing and jumping. He was 70 plus at this age. Got bypass and plastic machines inside. Who will do all these things? Only Hare Krishna people can do this. அதனால பக்தர்கள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர். 70 வயது கொண்டிருப்பவரும் நாம சங்கீர்த்தனத்தில் ஆடி பாடி மகிழ்கிறார். கடந்த வாரத்துல கூட நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். அதுல தவத்திரு கோபால் கிருஷ்ண சுவாமி மகாராஜ் அவர்கள் இதய அறுவை சிகிச்சை செய்த பிறகும் 70 வயதிற்கும் மேற்பட்ட
வயது நிலையிலும் அவர் இந்த நாம சங்கீர்த்தனத்துல ஆடி பாடி மகிழ்கிறார். ஹரே கிருஷ்ணா பக்தர்களை தவிர வேறு யாரால இதை செய்ய முடியும்? In material world and all, by the time they attain some position, they become very serious. They don't even smile, you know. They think that is something great. ஏன்னா இங்க பௌதிக தளத்துல ஒரு குறிப்பிட்ட பதவியை அடைந்து விட்ட தருணத்துல அவர்கள் எல்லாம் பொதுவா பார்த்தோம்னா ஆழமான உணர்வுடன் அவர்கள் வெளியில புன்முறிவுல கூட வந்து அவர்களால வந்து உதிர்க்க முடியாது. இதைத்தான் வெளிப்படுத்தணும் என அந்த தீவிரத்தை வெளிப்படுத்துகின்றனர். So when Krishna started speaking olden days, Rukmini became very happy. கிருஷ்ணர் பழைய கால நினைவுகளை நினைவு கூர்ந்த போது ருக்மணி தேவி மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள். And suddenly Krishna changed the plate. Krishna said, Rukmini, how can you run away with somebody? Can a Kulavati do this? You are from such a nice family. You don't know me. You have not seen me. How can you run away with someone? Can somebody do like this? பிறகு கிருஷ்ணர் உடனடியாக பிளேட்டை வந்து மாத்திட்டார். இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது ருக்மணி தேவி நீங்க குலவத்தி பெண்ணாக திகழ்ந்து கொண்டிருக்கும் போது யாராவது இப்படியெல்லாம் இன்னொருத்தரோட வந்து ஓட முடியுமா? இதை நீ செய்யலாமா அப்படின்ட்டு கேட்கிறார். And Krishna is not stopping, going on speaking the same topic. You ran away. What people will think about you? How much pain your parents would have gone through. He was going on and on and on, and Rukmini Devi standing and crying there. கிருஷ்ணர் வந்து விடல தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறார். எப்படி நீ இல்லத்தை விட்டு ஓடி போலாம்? எந்த அளவிற்கு வந்து தாய் தந்தையர் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருப்பார்கள். இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது நின்று கொண்டிருந்த ருக்மிணி தேவி கண்களில் இருந்து நீரை வடித்துக் கொண்டிருந்தார். And Rukmini Devi is thinking, why Lord is not stopping this? ருக்மிணி தேவி நினைத்து கொண்டிருக்கிறார், ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து இத வந்து பேசுவதை நிறுத்தாமல் இருக்கிறார்? And at that time Narada Muni came. Then Krishna said, oh Narada Muni, wonderful you have come here. You tell me, whatever Rukmini has done, whether it is right or wrong. அந்த சமயத்துல நாரதர் வந்து உள்ள புகுகிறார். அப்ப நாரதரை பார்த்த கிருஷ்ணர், நாரதர் வாங்க வாங்க, ருக்மணி தேவி செய்த செயல் சரியா தவறா நீங்க சொல்லுங்கன்னு கேட்கிறார். Narada got trapped. He did not know what to say. Then he said a beautiful shloka. He said, only Guru and Krishna and Yamaraj, they have the rights to pass judgment and no one else. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டார். அதனால வசமாக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்ட நாரதர் என்ன சொல்வதென்று அவர் வந்து தடுமாற்றம் அடைந்தார். அதனால ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை அங்க வந்து உதிர்த்து அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார். அது என்ன அப்படின்னா, குரு, கிருஷ்ணர், யமராஜர் இவர்கள் தான் ஒருவர்களுடைய செயலை சரியா தவறா என்பதை தீர்மானிக்க முடியும் என குறிப்பிட்டார். So only Guru, Yamaraj and Krishna can pass judgments. If anyone else does it, there will be a tinge of ragadvesha. Because we all see this world through our vision. Atmavan manyate jagat. Our likes and dislikes will be mixed in that judgment, and definitely we will do mistakes. அதனாலதான் வந்து குறிப்பாக குரு, கிருஷ்ணர், யமராஜர் இந்த 3 பேரும் மட்டும்தான் ஒருவரின் செயல் சரியா தவறா என்பதை வந்து அவர்களால வந்து தீர்மானிக்க முடியும்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. மாறாக இந்த மூவருக்கும் அப்பாற்பட்ட வேறு யாராவது வந்து எடை போட்டு ஒரு தீர்மானத்திற்கு வந்தோம் என்றால் அதுல ஒரு கடுகு அளவுக்காவது இந்த விருப்பு வெறுப்பு அதுல நிச்சயம் வந்து உள்ளடங்கி இருக்கும். ஏன்னா நாம நமது கண்ணோட்டத்துல பாக்குறோம். So here Sumitra Prabhu has posted a question, very interesting. So again the answer is same. Guru, Krishna and Yamaraj had the right to take decisions. We simply follow acharyas, what acharyas have said. அதனால இங்க அற்புதமான முறையில நமது கோயில் தலைவர் சுமித்ர கிருஷ்ண பிரபு அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்கு எனது பதில் என்னவென்றால், குரு, கிருஷ்ணர், யமராஜர் இவர்கள் தான் வந்து முடிவெடுக்கும் நிலையில் வந்து இருக்கின்றனர். அதனால ஆச்சாரியர்கள் எடுக்கக்கூடிய முடிவை நாம் பின்பற்றுகிறோம். That right Krishna has given to Yamaraj. So இந்த உரிமையை பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் யமராஜரிடம் கொடுத்திருக்கிறார். So it is that story is given in Skanda Puran.
After creation, Krishna is having meeting with all the devatas. ஏன்னா இந்த சம்பவம் ஸ்கந்த புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் தேவர்களுடைய ஆலோசனையில் ஈடுபட்ட போது, and Krishna is telling, who will take the money department? Lakshmi said me. Who will take education? Saraswati. Who will take obstacle? Ganesha. You know, everybody is taking different departments, different management. பிறகு ஒவ்வொரு துறையும் யார் வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள் என கிருஷ்ணர் கேட்டபோது, உதாரணமாக செல்வத்திற்கு லக்ஷ்மி தேவி நான் அதை பொறுப்பேற்கிறேன் என அந்த துறைக்கு அவர் முன் வருகிறார். பிறகு கல்விக்கு யார் பொறுப்பேற்பது என கேட்டபோது அந்த துறைக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என சரஸ்வதி தேவி வெளிப்படுத்துகிறார். பிறகு இடையூறுகளை அகற்றுவதற்கு அந்த துறைக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என கேட்டபோது விநாயகர் அதை எடுத்துக்கொண்டார். So everybody took the department. Only one department is left. Two departments actually. One is controlling Bhuta Preta Pishachas, and the second is Karma. Karma department means you have to cook somebody in oil, stitch them in the sewing machine, narakas, and all this department. அதனால இந்த 2 துறைக்கு மட்டும்தான் யாரும் வந்து பொறுப்பை எடுக்க வந்து முன் வரல. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த பூத்த பிரேத பிசாச் இவர்களுக்கு யாரு வந்து தலைமை தாங்குவது, அந்த துறை தலைவராக இருக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது பாற்றம் அப்படின்னா கர்மா. கர்மானா இப்போ உதாரணமாக தவறு செய்தவர்கள் எல்லாம் வந்து இந்த எண்ணெயில வந்து அவர்களை வந்து வதக்க வேண்டும். இல்ல அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இயந்திரத்துல செய்த தவறுக்கு தகுந்தாற் போல உடலை எல்லாம் தைக்க வேண்டும், நரகலோகம். So if you give money in interest and collect undue interest from people, then we will be taken to Narakloka and they will be stitching us in a sewing machine, right? Then they will cook us in oil. And if we eat non-veg, then they will put us in dark room. This is also a devotional service. Who will do this? Nobody was ready to take up this department. குறிப்பாக யாராவது வந்து இந்த வட்டிக்கு எல்லாம் அநியாய வட்டி, கந்து வட்டி, பொதுவா வட்டிக்கு காசெல்லாம் அவர்கள் வந்து கொடுத்து விட்டு அதெல்லாம் வாங்கி கொள்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தண்டனை என்ன இருக்கும்? இந்த உடல் எல்லாம் வந்து தைக்க வேண்டும். மாமிசத்தை சாப்பிடுபவர்களுக்கு பொதுவா பார்த்தோம் அப்படின்னா இருள் நிறைந்த அறை, இல்ல அப்படின்னா அவர்களும் வந்து எண்ணெயில வந்து வதக்கப்படுவர். இதுவும் ஒரு விதத்துல பக்தி தொண்டு தான். ஆனா இந்த பொறுப்பை யார் ஏற்க முன் வருவர்? So unfortunately Dharmaraj came late for this meeting. ஆனா துரதிருஷ்டவசமாக இந்த ஆலோசனை கூட்டத்துல தாமதமாக வந்தார் தர்மராஜன். I request you devotees, please don't come late for satsang. There will be a trap. பக்தர்களுக்கு நான் ஒரு அறிவுரையை வந்து கூறுகிறேன். என்னவென்றால் சத்சங்கத்திற்கு தயவு செய்து கால தாமதமாக வராதீர்கள். அவ்வாறு வந்தீர்கள் என்றால் மாட்டிக்கொள்வீர்கள். So Dharmaraj came late, but Dharmaraj is such a wonderful Vaishnava. He is one among Mahajanas. He never speak one single harsh word. So polite, so humble, such a wonderful sadhu. He came late for the meeting. தர்மராஜரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல வைஷ்ணவர், மகாஜனம். அதனால ரொம்ப கண்ணியமான முறையில வந்து பேசக்கூடியவர். யாருக்கும் ஒரு விதத்துல சொல்ல வேண்டும் என்றால் தீங்கிழைக்க வேண்டும் அந்த மனப்பான்மை கூட வந்து அவரிடத்துல வந்து இருக்காது. ஆனா இந்த ஆலோசனை கூட்டத்துல சற்று கால தாமதமாக வந்தார். So Supreme Lord asked him, Dharmaraj, would you like to do a seva? Everybody has taken department. Would you like to take some department? And Dharmaraj said, of course, my lord, whatever you say, I will take it. பிறகு கிருஷ்ணர் தர்மராஜரை அணுகி, நீங்க ஏதாவது வந்து ஒரு துறைக்கு சேவை எடுத்துக் கொள்கிறீர்களா என கேட்ட போது, ஏன்னா இங்க இருப்பவர்கள் எல்லாம் ஒவ்வொரு துறை பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என கேட்ட போது, ஆமாம் ஏற்றுக்கொள்கிறேன் என கூறினார். He didn't know that is karma department. He said yes. Then when Krishna explained, he fell unconscious. How will I do this? I am not that kind of a person. அதனால இங்க குறிப்பா கிருஷ்ணர் வந்து தர்மராஜரிடம் கூறியது இந்த கர்மத்துறை. அதனால இந்த கர்மத்துறையில என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்பதை கிருஷ்ணர் விளக்கிய போது உடனடியாக யமராஜர் முழுமையாக மூர்ச்சை அடைந்தார். How will I do this? He fainted. Then Krishna consoled him and created another planet for him, Narakaloka. Then Dharmaraj started walking inside. His face turned, copper-colored hair. Then he assumed another form called Yamaraj.
Dharmaraj is a Vaishnava form, Yamaraj is a duty form, same person. And Krishna told, even I will not interfere, you go ahead. அதனால வந்து கிருஷ்ணர் யமராஜரிடம் இவ்வாறு இந்த துறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். உடனடியாக அவருக்காக ஒரு தனி லோகம், இந்த நரகலோகத்தை வந்து கிருஷ்ணர் வந்து படைக்கிறார். அதனால நரகலோகத்தை நோக்கி தர்மராஜர் நடக்கிறார். தர்மராஜரை பார்த்தோம் அப்படின்னா ஒரே நபர் தான், அதாவது தர்மராஜர் வைஷ்ணவர். ஆனா அவர் நரகலோகத்திற்கு செல்லும் பொழுது அவர் யமதர்ம ராஜா ரூபத்தை எடுத்துக் கொள்கிறார். அதுலயும் குறிப்பாக இந்த காப்பு நிறம்னு வந்து சொல்லப்பட்டிருக்கும், அந்த நிறத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். Very scary form, Yamaraj. Dharmaraj is a Vaishnava form. So karma is very complicated. You don't even know when it will fall on us. That is why judgments can be done only by Yamaraj, Guru, and Krishna. We simply remain humble and protect our lives. அதனால குறிப்பாக இங்க பய ரூபத்தை கொண்டிருப்பவர் யமராஜா. அதே சமயத்துல இந்த தர்மராஜா பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு வைஷ்ணவராக இருக்கிறார். அதனால எப்ப வந்து இந்த கர்மா தர்மம் எல்லாம் நம் மீது விழும் என்பது தெரிய முடியாது. ஆனா அந்த தீர்மானிக்கக்கூடிய அந்த நிலையில இருப்பவர் குரு கிருஷ்ணர் யமராஜா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Thank you so much for this wonderful opportunity, and thanks to all the senior devotees, Sumitra Prabhu, Jivana Gaurhari Prabhu, and Prabhuji's translation is wonderful. And thank you so much. Hare Krishna. இங்க குழுமி இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோயில் தலைவர் சுமித்ர கிருஷ்ண பிரபு, அப்புறம் ஸ்ரீநாராயண பிரபு, சோ இங்க கூடியிருக்கக்கூடிய அனைத்து சென்னை பக்தர்களுக்கும் எனது தாழ்மையான பணிவை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Thank you very much, Prabhu. We'll take up questions for a few minutes. Is it okay, Prabhu? Like I've just asked devotees to raise their hand. And also now, based on the class, now what we have started doing is posting some questions based on your class, and we want the response back from the participants, to what extent they've understood. So that we have started recently. So I'll post the questions, devotees. So please start responding. And if you have any questions, meanwhile, you can just raise your hands. அதனால பக்தர்கள் உங்களுக்கு ஏதாவது நீங்க கேள்வி கேட்க வேண்டும் என்றால் இங்க அந்த ரைஸ் த ஆப்ஷன்ல கையை வந்து உயர்த்தலாம். அதே சமயத்துல இன்றைக்கு திரு ஜெகத் சாக்ஷி பிரபு அவர்கள் கொடுத்த உபன்யாசத்துல சம்பந்தமாக கேள்விகள் கேட்கப்படும் போது நீங்க அதை வந்து டைப் மெசேஜ் செய்து அனுப்பலாம். தாரிணி ராதா மாதாஜி அன்மியூட். Yes, Prabhu. Hare Krishna. Hare Krishna. Thank you, Prabhu. Qualities of tolerance and patience. You very nicely spoke about these two topics. Are these principles of humility and tolerance, should we practice this only in our day-to-day life when something happens to us? How do we practice these principles in our dealing with other devotees when we are in a position that we have to correct them? How do we still continue to practice these two principles? ஹரே கிருஷ்ணா. கேள்வி என்னவென்றால் நீங்க அற்புதமாக இந்த சகிப்புத்தன்மை, பொறுமை இதை பற்றி வந்து விளக்கியுள்ளீர்கள். ஆனா நமது இந்த ஆன்மீக வாழ்க்கையில பார்த்தோம் என்றால் தனிப்பட்ட முறையில நமது வாழ்க்கையில இந்த பணிவு மற்றும் சகிப்புத்தன்மை எவ்வாறு நாம இதை பயிற்சி செய்வது, பொதுவாக நாம திருத்தக்கூடிய நிலையில இருக்கும் பட்சத்துல இதை நாம் எவ்வாறு அமல்படுத்துவது? Hare Krishna Mataji, same question was asked in a program called Sadhu Sangha, and on the dais there were 6 or 7 sannyasis. It happened in Russia. So all the 6 sannyasis gave one answer to the same question. So I'll tell you the few answers what they said. குறிப்பாக இதே கேள்வி சாது சங்கத்துல வந்து கேள்வி கேட்கப்பட்டது. சோ அப்ப அந்த மேடையில பார்த்தோம் என்றால் 6-7 சன்னியாசிகள் வந்து அமர்ந்திருந்தனர். இதே கேள்விகளுக்கு
சன்னியாசிகள் வெவ்வேறு பதிலை அளித்தனர். நான் அந்த கூறிய பதிலை உங்களுக்கு இப்ப பட்டியலிடுகிறேன். So one person said, actually, if it is not related to breaking principles, we don't even voice to correct mistakes, because in the journey itself they will learn and correct. For example, somebody does a small mistake, in the Vaishnava association. We highlight that big mistake and keep pointing and trying to correct. So what they say, don't correct it. All will get corrected in the journey, in the travel itself, unless it is something very serious and breaking the regulative principle. சோ இங்க அவர் ஒரு சன்னியாசி கூறிய பதில் என்னவென்றால், பொதுவாக கட்டுப்பாட்டு விதிமுறைகளை உடைக்காத பட்சத்துல மற்ற தவறுகள் இருக்கிறது என்றால் அதை நாம சரி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம் என்னவென்றால், நாம இந்த கிருஷ்ண பக்தி பாதையில பிரயாணம் செய்யும் பொழுதே அது சரி செய்யப்பட்டு விடும். அதனால இங்க கட்டுப்பாட்டு விதிமுறைகளை உடைக்கும் பட்சத்துல, இல்ல ரொம்ப தீவிரமான விஷயமாக அது வெளிப்படும் பட்சத்துலதான் குறுக்கீடு செய்ய வேண்டும். மத்தபடி நாம அதுல உள்ள நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. And sometimes devotees, we don't know how to react according to the seriousness of mistake. If somebody has eaten non-veg, then we react very badly. But if he has taken onion garlic, then konjam kobam podum. If he is taking coffee tea, konjam kammi kobam podum. Coffee tea ku koli saapta mari apdi poi react panna vendi thevai. Sometimes we lose track. He is not listening to my authority in solite, then we burst it out. So they say, generally don't take all that, because material nature will itself teach so many things. Because devotee's journey is like 40 years. அதுக்குள்ள அவனுக்கு கிடைக்க வேண்டிய அடியெல்லாம் கிடைச்சு, டிவோட்டீஸ் கிட்ட இருந்து கிடைச்சு, உலகத்துல இருந்து கிடைச்சு, கணவன் மனைவியில இருந்து கிடைச்சு, குழந்தை அடியோட அடி அவனுக்கு கிடைக்க போகுது. He will get corrected. So let us not worry about the small mistakes unless it is something very serious. அதனால குறிப்பாக இப்ப ஏதாவது ஒரு பெரிய தவறு, இப்ப யாராவது மாமிசம் உண்டார்கள்னா கோபத்தை மிக அதிக அளவுல வெளிப்படுத்துகிறோம். இப்ப யாராவது வெங்காயம் பூண்டு சாப்பிட்டார்கள் என்றால் சற்று கோபம் குறைந்த அளவுல வெளிப்படுத்துகிறோம். பிறகு இந்த டீ காஃபி சாப்பிட்டார்கள்னா கோபம் இன்னும் குறைந்த அளவுல வெளிப்படுத்துகிறோம். இந்த பௌதீக வாழ்க்கை என்றாலே அடிதான். அது குடும்பத்துல அடி வாங்குவது, பக்தர்களிடத்துல இருந்து வாங்குவது. அதனால நாம எப்படி இருந்தாலும் இந்த 40 வருட பயணத்துல பார்த்தோம் அப்படின்னா பலதரப்பட்ட தாக்குதல்கள், பிரச்சனைக்கெல்லாம் உள்ளாகுவதனால அவனுக்கு எப்படி இருந்தாலும் இயற்கை பாடம் நிச்சயம் கற்று கொடுத்து கொண்டே இருக்கும். And another Maharaj gave another answer. To be very honest, a person can influence, say 20-30 people, devotees, or maybe 50 devotees, not more than that. We can track, follow, inspire, help only a small number of devotees directly. We can't do more than that. If I can impress and influence and preach to 20 people, then I have right to correct them or find fault in only 20 people, not more than that. இன்னொரு சன்னியாசி கூறிய பதில் என்னவென்றால், பொதுவாக ஒரு உண்மையாக பார்த்தோம் அப்படின்னா நாம எந்த அளவிற்கு மற்ற நபர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தலாம். பிரச்சாரத்திலையும் பார்த்தீங்கன்னா 20 பக்தர்கள், 30 பக்தர்கள், 50 பக்தர்கள். அப்ப நமது ஆதிக்கம் 20 பக்தர்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த 20 பக்தர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை தான் நாம கண்காணிக்க முடியும். So another Maharaj gave an interesting example. He said, be like Narada. The way Narada preached to Prachina Barhisat, Narada preached to other people, how sweetly he pointed out mistake. Prachina Barhisat was wondering, இது என் கதையா இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த ஊரெல்லாம் பேரெல்லாம் வச்சுக்கிட்டு, that Navadvara Pure Dehi, is it my story? So polished and sweet Narada was preaching. So that is how we can point mistakes, because சொந்தம் பசங்க கிட்ட கூட இந்த காலத்துல நம்ம அதிகமா பேச முடியாது. ஏன்னா ஹியூமன் ரிஃப்ளெக்ஸ் எப்படின்னா,
டேய் அப்படின்னா என்ன அப்படிம்பா, தோல்ல கை போட்டு டேய்னா என்ன அப்படிம்பா. தட் இஸ் த ஹியூமன் நேச்சர். So when we find a mistake, in the same way he will react, and that too, the new generation and all is even more tougher. So we have to be very intelligent, very soft, very smooth. Once Mahavara Prabhu told me this incidents. Okay, Prabhu translate பண்ணிட்டு அப்புறம் நான் சொல்றேன். So அதுல குறிப்பாக இன்னொரு சன்னியாசி கூறிய பதில் நாரதரின் இந்த எவ்வாறு கையாள்கிறார் என்பதை பற்றி குறிப்பிடுகிறார். நாரதர் வந்து இந்த பிரச்சனை பர்ஹிஷாத் இடத்துல அவர் ஒரு அற்புதமான புனை கதையை வந்து கூறுகிறார். இந்த நவ துவார பூரி இதெல்லாம் சொல்லும்போது என் கதையை தான் இப்படி புனை கதையாக கூறுகிறாரா என நினைக்க ஆரம்பித்தார். காரணம், அந்த அளவிற்கு நாரதர் மென்மையாக கண்ணியமான முறையில அவர் இதையெல்லாம் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். சோ அந்த விதத்திலையும் வந்து நாரதர் கையாண்டதை போல வந்து கையாளலாம். அதனால நாம வந்து புத்தி கூர்மையுடன் மென்மையான சுபாவத்தை கையாள வேண்டும். ஏன்னா இந்த மனித அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மனோநிலை என்ன அப்படின்னா, டேய் அப்படின்னா என்ன அப்படின்பா. அதுக்கப்புறம் தோல்ல கை போட்டுட்டு டேய் அப்படின்னா என்னன்னு அவன் வந்து கொஞ்சம் வந்து பம்புவான். ஏன்னா இப்படிதான் வந்து மக்களுடைய அந்த தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது அவர்கள் எந்த தோரணையில கேட்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல பதிலளிக்கின்றனர். So Mahavara Prabhu told this interesting thing. The initial days of the mobile phone and all came. So one brahmachari disciple was traveling with Guru Maharaj in the initial days. Now everybody has got costly smartphones, you know. But in those days, having thousands and thousands of rupees smartphone, this brahmachari was having. And Guru Maharaj was saying, what is that phone? And brahmachari said, this is that phone. Is it an iPhone? And he said, no. Then Guru Maharaj, is it equivalent to iPhone? And he said, yes. குறிப்பாக இங்க ஒரு சம்பவத்தை மகாவராக பிரபு குறிப்பிட்டார். பொதுவா இந்த கைபேசிகள் அலைபேசிகள் எல்லாம் வெளிவந்த சமயம் இப்ப எல்லாருக்கிடத்துலயும் வந்து இது இருக்கு. ஆனா அந்த வந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரம்மச்சாரி சீடர் குரு மகாராஜருடன் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது அவரிடத்துல இந்த கைபேசி இருந்தது. குரு மகாராஜ் அது வந்து ஐபோனான்னு கேட்டப்ப இல்லைங்கிறார். இல்ல அது ஐபோனுக்கு சமமானதா அப்படின்னு கேட்ட போது ஆமாம் என கூறினார். So Guru Maharaj smiled, and in the class he said, he was talking some completely different topic, and in between he said, yeah, sadhu should be as simple as possible, very simple, not to hold costly phones with them, you know. Guru Maharaj hinted that in the class. அதனால குரு மகாராஜ் அன்றைய வகுப்புல சொற்பொழிவுல பார்த்தோம்னா முற்றிலும் மாறுபட்ட தலைப்பை தான் வந்து பேசி கொண்டிருந்தார். ஆனா ஊடால பார்த்தோம் அப்படின்னா நாம எளிமையாக வாழ வேண்டும். குறிப்பாக வந்து விலை மதிப்பு கொண்ட இந்த கைபேசிகளை எல்லாம் நாம பிடித்து கொண்டிருக்க கூடாது என்பதை பற்றி குறிப்பிடுகிறார். Guru Maharaj didn't tell him directly, but very smilingly hinted in the class, and this brahmachari gave the phone away. அதனால குரு மகாராஜ் இதை நேரடியாக குறிப்பிடவில்லை. அதனால அவர் ரொம்ப மென்மையான முறையில புன்முறுவல் பூத்த மாதிரி இந்த விஷயத்தை சொன்னார். பிறகு அந்த பிரம்மச்சாரி சீடரும் அதை வந்து வெளியே கொடுத்து விட்டார். So we are dealing with the part and parcel of Krishna, whether he is arrogant or polite. So respectfully we should approach and correct them as humble as possible. அதனால நம்ம ஜீவராசிகளை வந்து அணுகும் பட்சத்துல அவர்களெல்லாம் வந்து கிருஷ்ணரின் அங்க துணுக்குகள். அவ்வாறு அங்க துணுக்கமாக இருக்கும் பொழுது சில சமயம் அவர்கள் வந்து ஆக்ரோஷமாகவும் இருக்கலாம், இல்லது மென்மையான சுபாவமும் கொண்டிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நாம அவர்களை வந்து சரி செய்யும் பட்சத்துல நாம பணிவை வெளிப்படுத்த வேண்டும். Sorry for the long answer, Mataji. Hare Krishna. Prabhu, someone has raised. Yes, Prabhu. Yeah, Arjun Prabhu, you want to post the question, Prabhu? You can unmute him, you can ask. Yes, I've unmuted. Prabhu, can you hear me? Yes. Yes. Yes, Prabhu. My question is, நம்ம வந்து ஏதாவது ஜோக்கு ஏதாவது ஒண்ணு பேசுறோம், அப்போ வந்து அது கேக்குற வந்து யாராவது சீரியஸா எடுத்துட்டா அது அந்த டவுட் இருக்கு வந்து. இந்த ஜோக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இது என்னன்னா, பாசிட்டிவ் ஜோக்குன்னு சொல்லி இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஜோக்குனாலே நெகட்டிவ் தான். யாரையாவது தரக்குறைவா பேசுறது,
கிண்டல் பண்ணி பேசுறது, கேலி செய்யறது, அதுதான் ஜோக். நீங்க வேணா ஒரு ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க, யோசிச்சுட்டு பாசிட்டிவா ஒரு ஜோக் சொல்லுங்க. யாரையாவது புகழ்ந்து உண்மையிலுமே நல்லதா பண்ணி அப்படி ஒரு ஜோக் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால அப்படி ஒரு ஜோக்கே சொல்ல முடியாது. ஜோக்குனாலே கிண்டல், கேலி, பரிகாசம், அதுதான் ஜோக்குடைய எக்ஸ்பிளனேஷனே. ஸோ ஜோக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லைன்னா ஹர்ட் ஆயிடுவாங்க. So the question is, when we joke with others, so people take it seriously. So how to tackle it? So Prabhu was answering that joke means actually it is only meant to criticize others, to pull down others, not to glorify others. You can make a home exercise. You just put a joke and you can see that whether actually we are criticizing or pulling down others, or we are actually glorifying others. Actually, regarding joke, it is not done on the positive platform. It is done it is done only on the negative platform of criticizing and pulling down others. So last few chances for any questions. Thank you, Prabhuji. So request devotee to just raise hand if you have any specific questions. Otherwise, we'll get into the question answer session in terms of what we have. Yeah, we can go to question answer session. Yes. So thank you, devotees. Prabhu, they have all posted their responses very enthusiastically. So we'll just quickly run through. So how to hold Vaishnavas in our life? It is just simply through humility and being tolerant. We want to develop pure devotion service. We should come out of raga dvesham, very important quality. That forgiving is good quality, which is more superior quality. Is more superior quality is forgetting them. So whether a devotee is serving Krishna or Krishna is serving devotees, which is superior? It is always Krishna here serving the devotees, as you mentioned very aptly for us in this state. The class, Prabhu, you gave fantastic examples of exalted devotees, right from Krishna, Mahaprabhu, all the Goswamis and various other devotees. So we thought we'll have to make the list, the entire list of all the devotees. Devotees have listed out. So two types of people are always happy. Yes, one is always the devotees, other one is the mad people. Only three of them can do judgments. Who are they? Guru, Krishna and Yamaraj. So in true or false, we had mentioned like humility is not superior to other qualities. False, humility is also one of the very superior qualities. Krishna did not forgive Akrura. False, Krishna does forgive Akrura. Is there always right or wrong in dealing with devotees? Actually, everything is same in terms of dealing with devotees. You should come late to classes. False. If you come late to classes, you will get caught into different kind of a seva. Very good. Thank you very much, Prabhu. So one more devotee has raised his hand. With your due permission, just can I, Prabhu? One more devotee. Is it okay? Yeah. Madan Gopal Prabhu, unmute பண்ணிக்கலாம். Hare Krishna Prabhu, Dhanwad Pranam Prabhu. Hare Krishna. பிரபு, இப்போ நம்ம வைஷ்ணவருக்குள்ள சேவை நம்ம இப்ப செய்யறோம்னா அது அடுத்தவங்கிட்ட அது பகிர்ந்துக்கலாமா பிரபு? அந்த மாதிரி பகிர்ந்துக்கும் போது அது ஏதாவது அபராதமாகுமா? சப்போஸ் அவங்க சேவை செய்யல, நம்ம சொல்லும் போது அது கொஞ்சம் உற்சாகமா இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த சேவை பத்தி சொல்லி அவங்களே அந்த சேவையில ஈடுபடுத்தாம முயற்சி பண்றோம், அது ஏதாவது தவறா போகுமா பிரபு? பகிர்ந்து கொள்ளலாம், ஆனால் அதுல அகந்தை இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். So the question is, while sharing service to others, sometimes due to enthusiasm we share, sometimes they may feel reluctant. So whether it will fall in aparada category. So Prabhuji answered that definitely service should be shared, but at the same time, one should not have pride in that. Okay, thank you, Prabhu. Thank you. Ramaniya Janava. One last. Yeah, Ramaniya Mataji. Hare Krishna, Prabhu. Yes. Hare Krishna, Dhanwad Pranam Prabhu. பிரபு, ஆக்சுவலா சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லியிருந்தேன். எந்த பிரச்சனை வரும்போதும் நம்ம அதை ஒரு சகிப்புத்தன்மை எடுத்துக்கணும்னு. பட் எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி எடுத்துட்டா நம்மள முட்டாளாக்கிறாள் பிரபு. அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி சகிப்புத்தன்மையா இருக்க முடியலையே. கிருஷ்ணர் சொல்றாரு, நான் பாதுகாத்துக்குவேன், அவருக்கு தெரியுமே எல்லாம். இதயத்துல அவர் குடிகொள்றார். உங்களுக்கு தெரியறதை விட நல்லா உங்களை பத்தி அவருக்கு தெரியும். கிருஷ்ணர் சொல்றாரு, ஜடபரதர் சொல்றாரு,
இந்த உலகத்துல நீ முட்டாளா இரு, ஆன்மீகமா புத்திசாலி ஆயிடுவே அப்படின்னு. என்ன கொஞ்சம் கெட்ட பேர் வரும், கிண்டல் பண்ணுவாங்க, தோத்து கொடுக்க வேண்டி வரும், அவ்வளவுதானே. கோலோகத்துல அரசாங்கத்துல என் இருப்பிடம் உறப்பாக இதாகும்னா அப்புறம் ஏன் இங்க விட்டு கொடுத்தா என்ன? 10 ரூபா விட்டா 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா 10 ரூபாய் விட்டுருவோமே, போட்டோம் இல்லையா? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கிருஷ்ணர் உங்க இதயத்திலயும் இருக்கிறாரு, உங்களை முட்டாளாக்குறவன் இதயத்திலயும் இருக்கிறார். அவரு பாத்துக்குவார், நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். So the question is that Ramaniya Mataji asked, so if we practice this policy of tolerance, then people will cheat us and it will not work always. So how to understand this? So Prabhuji nicely answered that Krishna is seated in the heart of all living entities, in our heart, and also in the person who is cheating us. So in that way, Jadabharata is telling that just to be an ignorant fool, at the same time to be spiritually intelligent. Because if we lose 10 rupees, then if we can get 1000 rupees like that, sometimes people may criticize or they may cheat for insignificant things. But Krishna says that I am giving you the highest benediction of residence in Goloka. So what is the deal we are going to lose in that? இனியொரு இடத்துல நாரதர் சொல்றாரு, எளிமையா இருங்க, முட்டாளாக வேண்டிய தேவையில்லை, பணிவா சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப பணிவா சொல்லணும், தப்பில்லை. So Narada also mentions that you should be as simple, and at the same time no need to be in a foolish platform. Shanmuga Priya Purushottaman. Mataji, ராதே ராதே குருஜி. நான் சாட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் போட்டிருந்தேன், அதுக்கு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா இல்ல நான் இப்படியே கேட்கட்டா? கேளுங்க. ஓகே. அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் 16 முறை சொல்லணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நித்யானந்த பிரபுதாஸ் குருஜி. என்னால 4 முறை தான் உட்காந்து சொல்ல முடியுது, அதுக்கு மேல பாடி பெயின் ஆயிடுது, சரியான பொசிஷனும் வர மாட்டேங்குது. இது எப்படி என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியும்? எனக்கு கைட் பண்ணுங்க ப்ளீஸ். முயற்சி செய்தா போதும், அவ்வளவுதான். இதே கேள்விய ஒரு முறை ஒருத்தர் பிரபுபாதர் கிட்ட கேட்டாரு, என்னுடைய ஜெபம் அதிகப்படுத்த முடியல, நல்ல கவனமா செய்ய முடியல. அப்போ பிரபுபாதர் ஒரு எளிமையான ஒரு பதில் சொன்னாரு, ஒரு குழந்தையுடைய மாணவனுடைய கையெழுத்து நல்லா இல்லை, ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்போ வாத்தியார் அந்த குழந்தைக்கு என்ன உபதேசம் கொடுப்பாரு? அவன் கையெழுத்து நல்லா இல்லை, அப்ப என்ன உபதேசம் கொடுப்பாரு? மறுபடியும் மறுபடியும் எழுதிக்கோ, உன் கையெழுத்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிம்பாரு. அதே மாதிரிதான் ஜபம்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஷார்ட்கட். அந்த ஜபத்துக்கு இனி ஒரு ஷார்ட்கட் கிடையாது. அதனால அதை நம்ம சரியா செய்வோம், முயற்சி செய்வோம். மெதுவா 4ல இருந்து 5, 5ல இருந்து 6 நீங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா ரிசல்ட் வரும். அதுல டிராபேக்கே கிடையாது. So Nityananda Das Prabhu instructed to chant minimum 16 rounds. I am chanting only 4 rounds. I am not able to proceed further due to my bodily inconvenience. So how to tackle this? So Prabhuji wonderfully explained that we have to endeavor for that. So the similar question was also asked by disciple to Prabhupada. Prabhupada gave an example that a student, if his handwriting is not good, what the teacher will do? He will repeatedly say to write, and by the constant practice of endeavor, it will be all right. So there is no shortcut to japa. So just by endeavoring to increase from 4 rounds to 5 rounds, 6 rounds, definitely you can attain to that platform of chanting 16 rounds. Mataji got the answer. So one last question, is it okay? Jai Prahalad School. Yes, last. Yes. Hare Krishna, Dandavad Pranam Prabhuji. பிரபுஜி, அதாவது சம்டைம்ஸ் நம்ம சீனியர் டிவோட்டிஸ் கிட்டே புரிஞ்சுக்க முடியாத நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அதாவது திடீர்னு நல்லா பேசுவாங்க, அவங்க திடீர்னு பேசாம போயிடுவாங்க. ஸோ ஒரு சில குறிப்பிட்டவங்க கிட்ட மட்டும் நல்லா பேசுவாங்க, குறிப்பிட்டவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிவோட்டிஸ் கிட்ட நம்ம பார்க்குறோம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அது புரிஞ்சுக்கவே செய்யாதீங்க மாதாஜி. புரிய ஆரம்பிச்சதுன்னா அபராதம் பண்ணிடுவோம். ஏன்னா
பலராமர் வந்து கிருஷ்ணர் கூடயே இருந்தாரு. அப்படி இருந்துட்டும் பலராமருக்கு கிருஷ்ணரை புரியல. அவர் போறாரு, கிருஷ்ணர் போறாரு, பலராமர் சொல்றாரு, கிருஷ்ணா நீ நினைச்சேன்னா இந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்திடலாம், எல்லாமே உன் கையில தான் இருக்கு. ஒரு சைடு பாண்டவர்கள் நம் உறவினர்கள், இனி ஒரு பக்கம் கௌரவர்கள் என் ரொம்ப பிரியமான சீடர்கள். எனக்கு இவங்க 2 பேரும் சண்டை போடுறது பிடிக்கவே இல்லை. நீ நினைச்சா நிறுத்தலாம், வேற யார் நினைச்சாலும் முடியாது. அதனால நீ போற, தூதனாக போய் பேசுகிறாய், எல்லாம் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னார். கிருஷ்ணரும் கண்டிப்பா அண்ணா நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன், இந்த சண்டைக்கு சமாதானம் பேசிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போய் போருக்கு வந்து டேட் பிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டார். அப்ப பலராமர் சொல்றாரு, எனக்கே கிருஷ்ணரை புரியல அப்படிங்கிறார். அப்ப கிருஷ்ணரையும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், கிருஷ்ணா கான்சியஸ் டிவோட்டீஸையும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அவங்க நம்ம கிட்ட சிரிச்சு பேசுனாங்களா, சந்தோஷமா சிரிச்சு பேசுங்க. உங்ககிட்ட சிரிச்சு பேசலையா, அப்பவும் சந்தோஷமா சிரிச்சு பேசுங்க. உங்களை அவாய்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா, அப்பவும் சந்தோஷமா சிரிச்சு பேசுங்க. ஈஸியா எல்லாமே சால்வ் ஆயிரும். யோசிக்க ஆரம்பிச்சோம் அபராதம் பண்ண போறோம்னு அர்த்தம், யோசிக்கவே செய்யாது. So the question is that sometimes we see that senior devotees, they are nicely speaking to us, and sometimes they nicely speak to others. Sometimes they may not respond properly. So how to understand this? So Prabhuji wonderfully explained that. Don't try to understand. If you try to understand, it will end up in aparat. The best example is Balarama is always accompanying Krishna. So he was telling to Krishna, see, the Pandavas, they are very intimately related to us, and the Kauravas, they are also dear to me. So if you think Krishna, you can stop the war. So and the Krishna, as a missionary activity, he went as a messenger. So Balaram kindly requested him to stop the war, but instead Krishna went there. He then spoke to the parties. Then he actually fixed the date for the war. So whether the Vaishnavas, they happily speak to you, happily speak to them. Even if they avoid, happily speak to them. So there is nothing wrong in that. So if you try to understand why it is happening, then it will certainly end up in aparat. Okay, Prabhu. His Grace Jagat Sakshi Prabhu ki jai, Srila Prabhupada ki jai. Thank you very much, Prabhu. Chennai devotees are very much indebted to you. We are ending this 2020 with a great session from you, because the whole 10 months we have been undergoing various kinds of tolerances, but this 2020 we are ending with a wonderful session from you, Prabhu. And all the devotees, I believe they will all be again waiting for your sessions coming in 2021. So we'll definitely reach out to you again, Prabhu. Thank you. Happy much. New Year. Thank you. So on behalf of Chennai devotees, we will all say Hare Krishna. Thank you, Prabhu, to you. Hare Krishna, Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Welcome Jagat Sakshi Prabhu. Hare Krishna. Jai. Hare. Hare. So thank you very much, Prabhu. So devotees, from tomorrow again, we'll continue with our regular book distribution marathon sessions. So stay tuned. Please join exactly at 8 a.m. to get wonderful realizations from various devotees, and specifically from the book written by Vijay Prabhu. So அதனால நாளையிலிருந்து வழக்கம் போல காலையில் 8 மணிக்கு இந்த புத்தக விநியோக சொற்பொழிவு நடைபெறும். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஹரே கிருஷ்ணா. பஞ்சாகல்பதருப்யஸ்ச கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ. Hare Krishna.